எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன். வாங்கினா அலிகேட்டர் கார் தான் வாங்கன்னு சொல்லிட்டு போன தம்பிக்கு நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த வீடியோ. நம்ம ஆலஞ்சி மினி பேரடைஸுக்கு நேரே ஆப்போசிட்ல இருக்க அக்கவரத்துக்கு தான் இன்னைக்கு மீன் வாங்க போயிருந்தோம். அது என் ஃப்ரெண்டோட கடை தான். அவன் நல்லா சொன்னான், மச்சான் அது மெயின்டெனன்ஸ் கஷ்டம்னு. இருந்தாலும் அடம் பிடிச்சோம். அதுக்கு அவன் ஒரு டெமோ காட்டினான். மீனை உள்ள போட்டாதான் உண்டு, கடி சும்மா நங்குன்னு கடிச்சிட்டு. அவன் சொன்னான், கேர்லெஸ்ஸாக இருந்தால் இந்த கடி உன் கையில் விழும்னு. உடனே மனசு மாறி வேற மீன் வாங்கலான்னு போயிட்டோம். எங்களுக்கு ஆப்ஷனில் இருந்தது கோல்டு ஃபிஷ் நிறைய இருந்து, நிறைய பீட்டா கலெக்ஷன் இருந்து, பனானா கார்க்கு இருந்து, கூடவே சில்வர் கார்க்கு இருந்து, ஏஞ்சல் ஃபிஷ் நல்ல குவாலிட்டியில் இருந்து, பலூன் மூலியம் இருந்து, கூடவே அது கூட நார்மல் மூலியம் நிறைய இருந்து. ஃபிஷ் டேங்க்குள்ள எல்லா திங்ஸும் இருக்குது. கேட் டாக் ஃபுட்டுமே இருக்குது. நாங்கள் போகும்போது ஒயிட் கலரில் ஒரு பெர்ஷியன் இருந்து, பிளாக் கலர் ஒரு பெர்ஷியன் இருந்து, நல்ல ஆக்டிவான நாய்க்குட்டியே இருந்து. எல்லாமே ஆக்டிவும் சரி, ரேட்டும் சரி, எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு. ஏதோ புதிய பிரீடு உண்டாக்குற மாதிரி மொயலையும் கிண்ணி பக்கியும் ஒரே கூட்டில் போட்டிருந்தா. நிறையவே பேட்ஸ் இருந்து, லவ் பேட்ஸ் கேப்பில் சூப்பராக ஒரு பொம்மை நாய்க்குட்டி இருந்து, கப்பீஸ் வெரைட்டி ஒரு 3-4 வெரைட்டிஸ் இருந்துச்சு. கூடவே கலர் கேட் ஃபிஷ்ஷும் இருந்து. பெரிய அலிகேட்டர் கார் கடிச்ச கடியில் சின்ன அலிகேட்டர் கார் மேலேயே எங்களுக்கு ஒரு பயம் துடிச்சிட்டு ஃபைனலாக நாங்கள் நிறையவே கோல்டு ஃபிஷ் வாங்கியிருந்தோம். உங்களுக்கு ஏதாச்சும் ஃபிஷ் வாங்கினா கண்டிப்பாக இந்த கடையை விசிட் பண்ணுங்கள். இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, என் ஃப்ரெண்டோட கடை தான். ஸோ நீங்கள் நம்பி போகலாம்.